இன்று மகாகவி பாரதியின் நினைவு நாள். அதை போற்றும் வகையில் ஒரு சிறப்பு வீடியோவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. பாரதி தமிழ் திரைப்பட நினைவுகள். சுஜாதா இந்த படத்தை பற்றி என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம். இந்த படம் சாத்தியமானதற்கு முதலில் நன்றி கூற வேண்டிய வி. சந்திரசேகரன், பென்டா மீடியா கிராபிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர். டைரக்டர் ஞான ராஜசேகரன் முதலாக இவரை அணுகி பாரதியின் பிரிமைஸ் என்னும் மையக் கருத்தை சொல்லியிருக்கிறார். அதை முழு ஸ்கிரிப்ட் வடிவத்திலும் எழுதியிருந்ததை சந்திரசேகர் எனக்கு அனுப்பி, இதில் விஷயம் இருக்கிறது, எனக்கு பிடித்திருக்கிறது, இதை மீடியா ட்ரீம்ஸில் எடுத்துக்கொள்ள முடியுமா பாருங்கள் என்று சொன்னார். ராஜசேகரின் ஸ்கிரிப்டை படித்தேன், அவருடன் விவாதித்தேன். அவர் அதன் ஆரம்ப பொறி, படித்த புத்தகங்கள் பற்றிய ஆராய்ச்சி என்று அனைத்தையும் எனக்கு விளக்கிச் சொன்னார். திரைக்கதையில் காட்சிகள் சில சனாதன உணர்வுகளை உறுத்துவதாக இருந்தன. அவைகளுக்கு ஆதாரம் எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று கேட்டேன். ராஜசேகர் இந்த படத்தை கேள்வியுடன் தொடங்கி இருந்தார். ஏன் அந்த மகாகவியின் அந்திம சடங்குகளில் 14 பேரே வந்தனர் என்று அந்த கேள்வியை எழுப்பி அதற்கு பதில் தேடுவதற்கு பாரதிய வாழ்க்கையிலிருந்து சம்பவங்களை பல புத்தகங்களிலிருந்து தேர்ந்தெடுத்திருந்தார். சில சம்பவங்களை அழுத்தமாக, ஏன் சற்று மிகையாகவே சொல்லியிருந்தார். இந்த தேர்ந்தெடுப்பும் அழுத்தமும் தான் டைரக்டரின் பங்கு. அவர் எடுத்துக்கொண்ட கேள்விக்கு பதிலாக அவை அமையும் போது நியாயமாகின்றன. டிராமாட்டிக் லைசன்ஸ் என்று சொல்லலாம். மற்றபடி சம்பவங்கள் எதுவும் கற்பனை அல்ல. இப்படித்தான் நடந்தது என்று சொல்லாமல் இப்படியும் நடந்திருக்கலாம் என்று சொல்லும் முயற்சி. காரணம், பாரதியுடன் வாழ்ந்தவர்கள் எழுதிய வாழ்க்கை சரித்திரங்களிலேயே வேறுபாடுகள் உள்ளன என்று தெரிகிறது. இதேபோல பாரதியின் வரிகளை பயன்படுத்தும் போதும் சில சுதந்திரங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். காலா, என் காலருகே வாடா, காலால் உனை மிதிக்கிறேன் என்று அவர் சாகும் தருவாயில் பாடியிருக்க முடியாது. இருந்தும் அந்த கணத்தில் டிராமாட்டிக் இம்பாக்டை அதிகரிக்க அந்த வரிகளை அங்கே பயன்படுத்தி இருக்கிறார். அதே போல நிலம் இனிது காற்று இனிது என்று அந்த சமயத்தில் பாரதியார் ஹலுசினேட் மட்டுமே செய்திருக்க முடியும். தனிப்பட்டு எனக்கு இந்த படத்தின் திரைக்கதையை படமாக்கிய விதத்தில் ஞான ராஜசேகருடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தன. அதை அவருக்கு எழுத்து மூலம் கொடுத்தேன். இருந்தும் அவரிடம் இந்த படத்தை இயக்குவதற்கு ஒப்படைக்க தீர்மானித்ததும் அதன் ஸ்கிரிப்டில் குறுக்கிடுவது நியாயமில்லை. அப்படி குறுக்கிட்டால் அந்த படத்துக்கு அவர் முழுவதும் சொந்தம் கொண்டாட முடியாது என்று தீர்மானித்து படத்தின் சில பகுதிகள் எங்கள் ஆதாரமான நம்பிக்கைகளை தாக்கி விமர்சித்தாலும் அவைகளை அனுமதிக்க தீர்மானித்தோம். இந்த நேர்மைக்காக வேண்டுமென்றால் தயாரிப்பாளர்களான எங்களுக்கு பாராட்டாக லேசாக கைத்தட்டலாம். மற்ற பெருமைகள் அனைத்தும் ராஜசேகரனையும் அவருடன் ஒத்துழைத்த எல்லா கலைஞர்களையும் சேர வேண்டும். சாயாஜி ஷிண்டே பாரதியாராக நடித்தவர். அவரிடம் நான் முதலில் பேசிய போது பாரதி என்பவர் யார் என்று கேட்டார். He was a genius ahead of his time, a great poet, a difficult husband and an eccentric என்று மட்டும் சொன்னேன். அந்த பாத்திரத்தின் சாரத்தை வாங்கி கொண்டு தூக்கத்திலும் பாரதியின் வரிகளையும் வசனங்களையும் உச்சரித்து அந்த பாத்திரத்துடன் வாழ்ந்து எனக்கு ஏறக்குறைய மறுபிறவியில் நம்பிக்கை வந்துவிடும் அளவுக்கு நடித்ததற்கு சாயாஜிக்கு நன்றி என்றுதான் சொல்ல வேண்டும். அவருக்கு மிக பொருத்தமாக குரல் கொடுத்த ராஜீவ் சிறப்பு பாராட்டுக்கு உரியவர். தமிழ் மொழி தன் மென்மையான ஒலிகளை அவசரமாக எழுந்து கொண்டிருக்கும் போது ராஜீவ் போன்ற கன்னடக்காரர் இவ்வளவு தெளிவாக உச்சரித்ததற்கு லேசான வெட்கம் கலந்த பாராட்டு. படத்தின் முழு வசனத்தையும் கேட்டு வாங்கி கொண்டுள்ள சாயாஜி நடிக்க பயிற்சி செய்ததோடு மட்டுமில்லாமல் வசனங்களையும் மனப்பாடம் செய்துள்ளார். படத்தில் அவருக்கு பின்னணி குரல் கொடுத்த ராஜீவ்
மிக கச்சிதமான வேலையை செய்திருந்தாலும் பாரதியின் வேடத்தில் சாயாஜி ஒன்றிப்போய் நடித்ததால் படம் மிகவும் அருமையாகவே வந்தது என்று சொல்ல வேண்டும். தேவயானி ஜீன்ஸிலும் 40 பெண்களுக்கிடையே இடுப்பசைக்கும் நடனங்களிலும் பார்த்த இந்த பெண்ணிடம் இத்தனை நடிப்பு திறனா, இத்தனை முகபாவங்களா என்று தமிழ் மக்களை ஆச்சரியப்படுத்திய தேவயானியுடன் நிச்சயம் மற்றொரு படம் பண்ண விரும்புகிறோம். மற்ற உப பாத்திரங்களில் நடித்த டிபி கஜேந்திரன், சிறுவன், பாரதி மணி, ஸ்ரீகாந்த், சிந்து, பாலாசிங், அமரசிகாமணி, ஏன் ஒரே ஒரு காட்சியில் வந்த காந்தி என்று எல்லோருமே பாத்திரத்திற்கு மிக பொருத்தமாக நடித்தார்கள். இந்த படத்தின் வெற்றிக்கு மற்றொரு முக்கிய காரணம் இசைஞானி இளையராஜாவின் இசை. பாடல்களிலும் பின்னணி இசையமைப்பிலும் இவர் மற்றவருடன் ஒப்பிடும் போது எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை மறுபடி நிரூபித்திருக்கிறார். கல்யாணி ராகத்தில் சினிமா பாடல்களே சுமார் 60 உள்ளன. நிற்பதுவே நடப்பதுவே என்ற பாடலை கேட்கும் போது புதிதாக நேற்றுதான் பிறந்த ராகம் போல அது ஒலிக்கிறது. அதற்கு காரணம் இளையராஜா என்று மட்டுமே சொல்ல வேண்டும். அதே போல பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய நின்னை சரணடைந்தேன் பாடலும், ராஜாவே முடித்து வைக்கும் நல்லதோர் வீணையும், ராஜகுமார் பாரதியின் கேளடா மானிடாவும் எளிய ஆரவாரமில்லாத முறையில் உள்ளத்தை உருக்க வைக்க முடியும் என்று நிரூபிக்கின்றன. லெனின் எடிட்டிங் திறமை பல இடங்களில் பளிச்சிடுவதை படத்தில் கவனிக்க முடியும். முதலிரவு காட்சியில் செல்லம்மாள் பாரதியாரின் மீசையை பார்த்து பயந்ததுடன் வெட்டியது தமிழ் சினிமாவில் ஒரு புரட்சி என்றுதான் சொல்வேன். ஆடை அவிழ்ப்பும் விளக்கை ஊதி அணைப்பதும் இல்லாத முதல் இரவு ஆச்சரியம்தான். என்டர் த சீன் லேட் அண்ட் லீவ் ஏர்லி என்கிற எடிட்டிங் தாரக மந்திரத்தை இந்த படத்தில் பல இடங்களில் கவனிக்கலாம். தங்கர் பச்சானின் கேமரா திறமை கதைக்கு தனிப்பட்ட ஊட்டம் அளித்தது. இவ்வாறு ஒவ்வொரு திறமையையும் அடுக்கிக் கொண்டே போகலாம், கடைசி லைட் பாய் வரை. இந்த படத்தை தன் படமாக பாவித்து உற்சாகத்துடன் உழைத்ததை எங்களால் பார்க்க முடிந்தது. அவர்களுக்கெல்லாம் நன்றி. குறிப்பாக இந்த படத்தை 100 நாட்கள் காட்டிய திரையரங்க முதலாளிகளுக்கு ஆதரவுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். இந்த படத்தில் நாங்கள் கற்ற பாடங்கள் பல. நல்ல படம் எடுக்காததற்கு மக்கள்தான் காரணம் என்றும் சொல்லும் மாயை உடைப்பட்டது. அது பொய். சென்னை பாஷையில் சொன்னால் உட்டாலகடி. நல்ல படங்களை காட்டாமல் அவர்களை குறை சொல்லக்கூடாது என்பது முக்கியமான படிப்பினை. இந்த படத்தின் லாப நஷ்ட கணக்குகளை நாங்கள் பார்க்கவில்லை. ஒரு பெரிய லாபம் மட்டும் உள்ளது என்று உடனே தெரிகிறது. இதனால் கிடைத்த பிரசித்தம், நல்ல பெயர், மேலும் இம்மாதிரியான படங்களை எடுக்க தைரியம் ஏற்படும். இவைகளுக்கு விலை இல்லை. திரையுலகம் மொழி, மதம், ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டது என்பது உண்மையான கலைஞர்களுக்கு தெரியும். மீடியா ட்ரீம்ஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்க முன் வந்தபோது அந்த நிறுவனத்தின் சார்பாக தயாரித்தவர், அதில் டைரக்டராக அப்போது பணிபுரிந்த நம் சுஜாதா தான். அவருடன் வரராஜன் மற்றும் மணிபிரசாத் ஆகிய இருவரும் இணைந்து தயாரித்து படத்தை வெளியிட்டனர். இத்தோடு நில்லாமல் அந்த படத்தின் கிரியேட்டிவ் ஹெட்டாகவும் சுஜாதா பணியாற்றினார் என்பதை குறிப்பிட வேண்டும். படம் வெளியாகும் முன்னர் அதன் இயக்குனர் ஞான ராஜசேகர் பாரதியாக சாயாஜி ஷிண்டே நடித்து காட்டியுள்ள அந்த வீடியோவை சுஜாதாவுக்கு போட்டு காட்ட சுஜாதா அசந்து போயிருக்கிறார். என்ன சார், இவன் இப்படி நடிச்சிருக்கான் என்று வியந்து பாராட்டி இருக்கிறார். எது எப்படியோ, ஒரு மகாகவியை பற்றிய படம் என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அதில் அக்கறையுடன் ஈடுபட்டு வெற்றிக்கு உண்டான காரணங்களை உருவாக்கிய அத்தனை பேரையும் பாராட்டியே ஆக வேண்டும்.